இப்போ ஒரு 10 டேஸாக நம்ம சேனலில் வாஸ்து பற்றி வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில், சார் எங்கள் வீட்டில் வந்து தென்கிழக்கு மூலை நீண்டிருக்கு, இல்லைனா வந்துட்டு தென்மேற்கு மூலையில் வந்து செப்டி டேங்க் போட்டிருக்கோம், இல்லைனா வடமேற்கு மூலையில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துக்காரங்க எங்களை நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி அந்த வீட்டில் வாழ முடியாத அளவுக்கு சொல்கிறாங்க, இல்லைனா வீட்டையே வித்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு பயமாக இருக்குது, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஏற்கனவே ஒருத்தர் நான் ஃபஸ்ட்டு வாஸ்து வீடியோ போடும்போது நீங்கள் வேணால் கமெண்ட்ல போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். நீ வந்து உன் வீட்டில் வடகிழக்கு மூலையில் பெட்ரூம் வச்சு பாரு, அங்கே வாழ்ந்தீங்கன்னா உன் வம்சமே அழிஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் என் வீட்டையே ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டில் வடகிழக்கு மூலையில் தான் பெட்ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டதுக்கப்புறம் அதில் வந்து அவர் கமெண்ட்ல சொல்லியிருக்காரு, உங்கள் வீட்டில் வந்து வடகிழக்கு நீங்கள் ஒன்றும் க்ளோஸ் பண்ணியிருக்கல, அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விண்டோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ரூம்னா கண்டிப்பாக விண்டோ இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமே இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து அந்த ஏரியாவில் வந்து க்ளோஸ் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் க்ளோஸ் பண்ணியிருக்க நான் பெட்ரூம் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் விண்டோ வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து மனையடியை வந்து பெருசாக வந்து அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து 6, 8, 10, 11 விட்டால் 16, இந்த மாதிரி 16, 17 அது விட்டால் 20 அப்படின்னு தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு மிடில் வர அளவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டதுக்கு அவர் ஒரு வாஸ்துக்காரர் சொல்கிறாரு, இது வந்து இங்கிலீஷ்காரன் சொன்ன அளவு, மணி அடிலாம் கணக்கு கிடையாது, எத்தனை அடி வேணுமோ நமக்கு கன்வீனியன்ட்டா நம்ம சைட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, தென்கிழக்கு மூலையில செப்டி டேங்க் வந்தா கேன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து நான் கேட்டிருந்தேன், தென்கிழக்கு மூலையில் நான் கட்டின வீட்லயே நிறைய இருக்கு, வேணா ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு வாஸ்துக்கார் ஒருத்தர், இந்த செப்டி டேங்க் கலாச்சாரமே இங்கிலீஷ்காரன் கொண்டு வந்தது, அது எப்படி நம்ம முன்னோர்கள் நீங்க சொன்னாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ ஒரு லாஜிக்கான விஷயத்த அவங்களும் புரிஞ்சுக்கணும், நம்மளும் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் செப்டி டேங்க் கலாச்சாரம் வந்துச்சு அப்படின்னா, அப்போ எப்படி நம்ம முன்னோர்கள் வந்து செப்டி டேங்க் இருந்தா கேன்சர் வரும் அப்படின்னு வாஸ்துல சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்படிங்கறத வந்து நம்ம திங்க் பண்ணணும். இந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்த நம்ம வந்து பயமுறுத்துறாங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றது அதுதான், எந்த ஒரு இதுவா இருந்தாலும் நீங்க கட்ட போற வீட்டுக்கு புதுசாக கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதுபடி என்ன முடியுமோ, அதுவுமே வந்து டீப்பெல்லாம் நம்ம வந்து இதுக்குள்ளே போய் 100% எதையுமே செய்ய முடியாது. நம்பிக்கை இருந்தால் பேசிக்காக என்ன முடியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வீட்டை கட்டிட்டு வாழலாம். கட்டின வீட்டில் வந்து வாஸ்துன்னு சொல்லி யாரையா ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து பார்த்து அதை வந்து டெமாலிஷ் பண்ணி திரும்ப நான் ஆல்டர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கு போக வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து நிறைய மன உளைச்சல் ஆகுது, ப்ளஸ் வந்து பணமும் செலவாகுது அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்கிற கருத்து. இப்போ என்னென்னா, நான் வந்து என் வீட்டோட வீடியோவும் போட்டிருக்கேன். இப்போ அந்த பிளானை பற்றி தான் நான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம வீடு வந்து ஆக்சுவலி நான் இருக்க வீடு கிழக்கு பார்த்த வீடு தான். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தென்கிழக்கு, அதாவது அக்னி மூலையில் தான் படி இருக்குது. இந்த படி வந்து 6 அடி அகலம். படி ஏறி வந்தோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசேஜ் வந்து வடகிழக்கு லாஸ்ட் வரைக்கும் போகாமல் இங்கேயோட கட் ஆயிரும். இந்த பெட்ரூமுக்கு முன்னாடியே கட் ஆயிரும். இங்கே தான் வந்து மெயின் டோர் இருக்குது. அதாவது நான் எதுக்காக சொல்கிறேன் என் வீட்டு பிளான் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து வாஸ்துக்காரங்க எதையெல்லாம் குறைன்னு சொல்கிறாங்க, அது என் வீட்டில் வந்து என்னெல்லாம் குறை இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. அப்போ இது வந்து அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து உண்மையா இல்லை வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து எந்த அளவுக்கு வியாபார நோக்கத்தில் அவங்க வந்து நம்மளை பயமுறுத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சொல்கிற விஷயங்கள் வடகிழக்கு தான் வளர்ந்துருக்கணும், மற்ற எந்த மூலையும் வளர்ந்துருக்கக்கூடாதுங்கிறது ஒரு கான்செப்ட். அப்போ பார்த்தீங்கன்னா என் வீட்டில் வந்து வடகிழக்கு கட் ஆயிருச்சு, தென்கிழக்கு தான் நீண்டிருக்கு. அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு தவறு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து உறுதி பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பெட்ரூமாக இருக்குது இல்லைங்களா, இந்த வரைக்கும் இந்த பேசேஜ் வந்து இது வரைக்கும் போயிட்டு இந்த மெயின் டோர் வந்து இங்கே இருந்துருக்கணும், ஆனால் வந்து இங்கே இருக்குது. இது வந்து 2வது தவறு. 3வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலையில் இந்த ஏரியாவில் தான் வந்து ஹால் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஹால் இல்லைனாலும் பூஜை ரூம் வரலாம், இல்லைன்னா வேற எதுனாலும் வரலாம், ஆனால் வந்துட்டு பெட்ரூம் வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து வாஸ்துல மெயினாக வலியுறுத்துற விஷயமா இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலி இங்கே வீட்டில் வந்து 2 பெட்ரூம் இருக்குது, இங்கே ஒரு பெட்ரூம் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. நான் ஏற்கனவே என் வீடியோலையும் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ரூமுமே காமிச்சிருந்தோம். இந்த ரூம் வந்து ஸ்டடி ரூம் ப்ளஸ் வந்து பூஜா ரூமாக யூஸ் பண்ணுறோம். இதுதான் நாங்கள் வந்து பெட்ரூமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 3வது தவறு. 4வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா ரூமுக்குமே வந்து ஒரு அந்த டோர் வைக்கிறது வந்து உச்சத்துல தான் வைக்கணும், நீச்சத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பெட்ரூமோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சத்துல தான் இருக்கு. ஏன்னா இந்த எண்டில் தான் வச்சிருக்கோம், இதுக்கு நேராக தான் இங்கே ஒரு விண்டோ இருக்கும். அப்போ இது வந்து நீச்சத்துல இருக்கு. இது ஒரு 4வது தவறு. 5வது என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிச்சன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து நேச்சத்துல தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து
கிச்சனுக்கு வந்து எப்பவுமே இந்த இடத்துல தான் ஓப்பன் வைக்க முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், வாஸ்துக்காரங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இந்த கிச்சன் பிளாட்ஃபார்ம் ஒட்டி சென்டர்லேயே வந்து ஓப்பன் வைப்பாங்க. அது என்ன டிராபேக் அப்படின்னு சொன்னால், இந்த லிவிங்கில் ஹாலில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேடிஸ் வந்து கிச்சனுக்குள்ளே இருக்கிறது அப்படியே வெளியில் தெரியும். அவங்களுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்காது. அதனால் எப்பவுமே நான் சொல்கிறேன் என்னென்னா, இது எல்லாமே வாஸ்துக்காரங்க பண்ண வியாபாரம் தானே தவிர இதில் வந்து எந்த டெக்னிக்கல் ரீசனுங்கிறது எதுவுமே கிடையாது. திரும்ப திரும்ப நான் சொல்கிற விஷயங்கள் அதே தான். ஒரு ரூம் அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து வெளிச்சமும் காத்தோட்டமும் இருந்தாலே அந்த வீட்டில் வந்து ஆரோக்கியமாக வாழலாம். இதில் வந்து பயந்துக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு என் வீட்டில் அக்னி மூலையில், அதாவது தென்கிழக்கு மூலையில் படி இருக்குது. நான் வந்து இன்ஜினியராக தான் இருக்கேன். இப்போவும் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒன்றுமே ஆகலை. எல்லாரும் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த இதுவும் நடக்காது, நடக்க போகிறதும் கிடையாது. நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட லைஃப்புங்கிறத வந்து திரும்ப திரும்ப நீங்கள் புரிஞ்சுக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த யூடியூப்லேயே போய் பாருங்கள். அந்த ரகசியம்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்கும். அந்த புக்கை ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஒரு படமே வரும். அந்த படம் வந்து கதை கிடையாது, அது ரியல் லைஃப் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை பற்றி தெரிஞ்சுக்காங்க. உங்களுக்கே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். நீங்கள் வந்து நல்லது நினச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லது தான் நடக்கும். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.